பரிசுத்தமுள்ள பிதாவே, அந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும். வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை எங்களோடு பேசட்டும். வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறோம். வார்த்தைகள் படி நடக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் மனதை காட்டிலும் உம்முடைய மனதாகிய இந்த வார்த்தை எங்களை மேற்கொண்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரே. கார் இருளிலே வெளிச்சமாய் வந்திருக்கிற வார்த்தை எங்களை நித்தியத்தில் நடத்துகிற வழியிலே நாங்கள் நடக்க கர்த்தர் வழி செய்வீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அனைவரும் உட்காருவோம். இன்றைய தியானம் யோவான் 3ஆம் அதிகாரம். மனிதர்கள் கட்டாயமாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா? ஞானஸ்தானம் என்றால் அது ஒரு பிறப்பா அல்லது மறுபிறப்பா? அப்படி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் பிறக்கிறார்கள் என்றால் அப்பொழுது யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள்? ஞானஸ்தானம் என்பது பிறப்பு என்றால் தாயின் வயிற்றிலே மறுபடியும் சென்று பிறக்கிற பிறப்புக்கு சமனாய் இருக்குமா? ஞானஸ்தானம் பெற்றாலே ரட்சிப்பு கிடைக்குமா? இல்லை ஞானஸ்தானம் பெறாமலே பரலோகம் போகலாமா என்கிற பல கேள்விகளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பதில் தர போகிறார். இந்த பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டராக யோவான் 3ஆம் அதிகாரம் கருதப்படுகிறது. அன்னைக்கு வாழ்ந்த மகான்களில் பெரிய மகானாய் வாழ்ந்த நிக்கோதேமு என்று சொல்லுகிற ஞானி, வேதப்பராகன், அவன் வேதத்திலும் கற்று தேர்ந்தவன், பரிசேயன். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு ஹீஸ் ஆல்சோ கவர்மெண்ட் அஃபீஷியல், அரசாங்க உத்தியோகஸ்தன். எல்லா பதவிகளும் வகித்து சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் அந்தஸ்து பெற்ற நிக்கோதேமு என்கிற ஒரு லீடர், பொலிட்டிக்கல் லீடர் என்று கூட சொல்லலாம். அவன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க இரவிலே வருகிறான். பகலில் வந்தால் இந்த ரபாய் போய் இயேசு என்கிற ரபாய்கிட்ட போயிருக்காரே என்று கேட்பார்கள் என்பதற்காக இரவிலே வருகிறார். அந்த ரபாய் ஜீசஸ் கையில் இன்டர்வியூ எடுக்கிறார். இந்த இன்டர்வியூ நமக்காக யோவான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கார். ஆமேன். இந்த இன்டர்வியூ இல்லைன்னா பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் போயிருக்கும் போல் இதில் ஆண்டவர் அந்த ரபாய்க்கு கொடுக்குற இன்டர்வியூவில் சொன்ன பதில்கள் ஒவ்வொன்றும் உன்னதமானவைகள். தே ஆர் பவர்ஃபுல். இதில் இயேசு 3 விஷயங்களை முக்கியமாக பேச போகிறார். ஒன்று, அவர் ரட்சிப்பை பற்றி பேச போகிறார். புது பிறப்பு அல்லது மறுபிறப்பு பற்றி பேச போகிறார். தேவனுடைய அன்பை பற்றி பேச போகிறார். 3 விஷயங்களை இயேசு நிக்கோதேமுவிடம் பேச போகிறார். இட் இஸ் அ டயலாக் பிட்வீன் நிக்கோதேமஸ் அண்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை நிக்கோதேமு ஒரு கேள்வி கேட்க நம் ஆண்டவர் அந்த நித்தியத்தையே அந்த நிக்கோதேமுக்கு மிகவும் அருமையாக எளிய முறையில் கர்த்தர் எடுத்து நிக்கோதேமுக்கு சொல்கிறது நம்மால் காண முடியும். திருச்சபையே, அருமையான விஷயங்கள். இதை நான் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். இன்றைய செய்திக்கு நான் கொடுக்கிற தலைப்பு த ரியல் பர்த், உண்மையான பிறப்பு, நிஜ பிறப்பு, த ட்ரூ பர்த், சத்திய பிறப்பு என்கிற தலைப்பில் பேச போகிறேன். இந்த 2 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். 1லிருந்து 21 வரைக்கும் த ரியாலிட்டி ஆஃப் த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரனுடைய சத்தியம், அவரை பற்றின சத்தியம், தேவத்துவத்தை பற்றின சத்தியம், பரலோகத்தை பற்றின சத்தியம், பரலோகத்தில் பிரவேசிப்பதை பற்றின சத்தியம் என்பதாக 1லிருந்து 21 வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். 22லிருந்து 26 வரைக்கும் த சுப்ரீமசி ஆஃப் த சன் ஆஃப் காட், தேவகுமாரனுடைய மகத்துவம் என்பதை பற்றி படிக்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் இந்த ஜான் சாப்டர் 3. நாம் இன்றைய செய்திக்குள்ளே போவோம். திருச்சபையை வாங்க. முதல் பகுதிக்கு வருவோம். இந்த முதல் பகுதியில் நிக்கோதேமு வந்து விட்டார் ஆண்டவரை தரிசிக்க. ஆண்டவரை தரிசிக்க வந்த நிக்கோதேமு இரவிலே வந்திருக்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்கிற மிகப்பெரிய ஊழியக்கார் தன் திருச்சபை மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். சாகிற ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும்னா இந்த யோவான் 3 பற்றி பேசுங்க. யோவான் 3 பற்றி பேசுங்க. அந்த மனிதனை ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்கும்படி, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கும்படி செய்திருங்க. அவன் பரலோகத்துக்கு போகும்போது பரலோக கதவு அவனுக்காக திறக்கும். அதனால தான் உடல்நிலை சரியில்லாதவர்கள் யாரை பார்த்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லுவோம், நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுடு. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருப்பார். 16ஆம் வசனத்தில், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஜீசஸை நம்பிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஞானஸ்தானம்.
ஞானஸ்தானம் எடுப்பது அந்த மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, திருச்சபைக்கு ஒரு நல்ல ஸ்டாண்ட் கொடுக்கும். ஞானஸ்தானம் பெறாத மக்கள் வந்தாங்கன்னா சர்ச்சில் அவங்க அங்கத்தினராக இருக்க மாட்டாங்க. அவங்கள எப்போது உலகம் சொல்லுவோம், நீ தான் ஞானஸ்தானம் எடுக்கலையே, திரும்பி இங்கே வந்துடலாமே. உங்களுக்கு புரியுதா? ஆனால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சபையில் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் திரும்பி உலகத்துக்கு போக மாட்டேன், நான் மறுபடியும் பிறந்துட்டேன். சிலர் இந்த பேர் மாற்றத்தை கூட சொல்லுவாங்க, ஏன் பேர்லாம் மாற்றுறீங்க, அப்படியே இருக்கட்டுமே. ஓகே, அஃப்கோர்ஸ் நம்முடைய சர்டிஃபிகேட்ஸில் பெயர்கள் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் ஆபிராம் என்கிறவர் மனிதனுக்கு ஆபிரகாம் என்று பேர் இருக்கார். சாரா என்று பேர் இருந்தவங்களுக்கு சாராள் என்று, சாரா என்றவங்கள சாரா ஒரு ஹே ஆட் பண்ணுறா. ஹே என்ற லெட்டர் ஆபிரகாம், ஆபிராம் டு ஆபிரகாம், சாரா டு சாரா அந்த ஹே வேர்டு ஆட் பண்ணுறாரு. இந்த பெயரில் என்ன இருக்குன்னா, நான் கூட நிறைய நாள் யோசிச்சது உண்டு, பெயர் மாறாமல் இருந்தானா. இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், யாக்கோபை கூப்பிட்டார், உன் பெயர் என்ன? என் பேர் யாக்கோபான்னு. நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவர் வேறு யாக்கோபு தான். அதுக்கு முன்னாடி அவங்க மாமனார் கையில் கேட்டிங்கன்னா யாக்கோபா அப்பா, அவங்க அண்ணன்ட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார், அப்பா அவனா. அவங்க அப்பாட்ட கேட்டிங்களா, ஐயோ என்னையே ஏமாற்றி என்ன பண்ணான், என் பையனோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆனால் அதன் பிறகு இஸ்ரவேல் வேறு பேர், தேவனிடத்திலிருந்து மனிதத்திலிருந்து போராடி மேற்கொண்டவர். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெயர் கொடுப்பார் என்றால் ஆவிக்குரிய பெயர், அது உங்களுக்கு நல்லது தான் பிள்ளைகள். ஆமேன். அந்த பெயர் மற்றவர்களிடத்தில் போய் சொல்லி பண்ணுவதற்கல்ல, அந்த பெயர் நம்மோட பேசும், நீர் யார் என்று. ஆக ஞானஸ்தானம் அவசியம், பெயரும் கர்த்தர் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வதும் அவசியம். ஆமேன். ஸோ இன்றைக்கி நிக்கதேமு, இந்த நிக்கதேமு பற்றின இன்ட்ரோடக்ஷன் பைபிள் சொல்கிறது முதல் 2 வசனத்தில், யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு. ஹீ வாஸ் த ரூலர் ஆஃப் த ஜூஸ். யூதர்களை கண்டிப்பாக ஆளுகை செய்ய முடியாது until and unless they have பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். அவர்களுக்கு அந்த அரசியல் ரீதியான பவர் இருந்தால் தான் ரூல் பண்ண முடியும். ஆக நிக்கதேமு என்பவர் ரோமர்களோட நல்ல இன்ஃப்ளூயன்ஸ், ஹையர் அஃபீஷியல். அதனால் யூதர்கள் மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா என்ன இருக்கார், பொசிஷனில் இருக்கிறார். இந்த மனிதன் இரவிலே காலத்தில் இயேசுவிடம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜீசஸை மீட் பண்ண வந்திருக்கார். சிலருக்கு மட்டும் தெரியும், உள்ள வட்டாரங்களுக்கு மட்டும் தெரியும், அவர் பெரிய ஆள், உலகத்தில் பெரிய ஆஃபீஸர். அவருக்கு ப்ரொடெக்ஷன், மிலிட்ரி ப்ரொடெக்ஷனும் வரும், ஜூவிஷ் ப்ரொடெக்ஷனும் வரும். அவர் நைட்டு வந்திருக்கார். நான் நினைக்கிறேன் அவரோட குதிரை நின்றுருக்கும் வெளியே. இது நிக்கதேமுவோட குதிரையாச்சே, இல்லை குதிரை நிக்கதேமுவோட ரதம் ஆயிற்றே, இது நிற்குது, ஜீசஸ் இருக்கிற தங்குற இடத்துல வந்திருக்குது. ஜீசஸை சுற்றியும் ஜனங்க, நிக்கதேமு சுற்றியும் ஜனங்க. 2 லீடர்ஸ் பேசி கொள்கிறார்கள் இரவிலே. நிக்கதேமு ஜீசஸை பார்த்து சொல்கிறார், ரபி. ஆமென். ரபி என்றால் போதகரே என்று அர்த்தம், டீச்சர். ஆமாம், எத்தனையோ பேர் நம்ம கூட பேசியிருக்காங்க, எத்தனையோ பேர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்பா இப்போ வரைக்கும் பைபிள் மூலமாக சொல்லித்தராரு. இந்த அப்பா மாதிரி யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்பா இந்த டீச்சர் மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை அறிவு, வார்த்தைக்கு வார்த்தை ஞானம், வார்த்தைக்கு வார்த்தை வல்லமை. எல்லாரோட வார்த்தையிலையும் ஞானம் இருக்கும், பவர் இருக்காது. இவர் வார்த்தையில் பவர் இருக்கும். இவர் வார்த்தையை சொன்னால் பவர் இருக்கும். ஞானம் மாத்திரமல்ல, வல்லமை உள்ள வார்த்தைகளை அவர் பேச போகிறார். நிக்கதேமு ஆண்டவரை புகழறார், சொல்கிறாரு, நல்ல போதகரே, நீர் செய்கிற மாதிரி அற்புதங்களை எவனும் செய்ய முடியாது, செய்ததில்லை. இத்தனை வருட அனுபவத்தில் நான் பார்த்ததில்லை. நீர் உண்மையிலே தேவனிடத்திலிருந்து வந்த நல்ல போதகர். யூ ஆர் த டீச்சர் ஹூ ஹேவ் கம் ஃப்ரம் காட் ஹிம்செல்ஃப். நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்கிற ஊர்ஜிதப்படுத்தி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறார். நம்ம சொல்லுவோம்ல, யாருன்னா பார்த்தீங்கன்னா, ஐயா உங்களை மாதிரி நல்லவர் இல்லையா, அப்பா உன்னை மாதிரி டீ போடுறவர் இல்லைப்பா, அப்பா உன்னை மாதிரி மியூசிக் வாசிக்கிறவர் இல்லைப்பா, உன்னை மாதிரி தபலா வாசிக்கிறவர் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறது போல், அம்மா உன்னை மாதிரி ஊழியம் செய்கிறவங்க இல்லைம்மா, உன்னை மாதிரி கணக்கு பார்க்குறவங்க இல்லைம்மா, அம்மா உன்னை மாதிரி வேலை செஞ்சுட்டே ஊழியம் பண்ணுறவங்க இல்லைம்மா என்று சொல்லும்போது நம்ம எப்படி காம்ப்ளிமெண்ட் வாங்கிப்போம் போல் ஜீசஸை பார்த்து, ஜீசஸ் நீங்கள் உண்மையிலே தேவனத்தில் வந்த நல்ல போதகர், ஏனென்றால் நீர் போதித்து மட்டும் போவர் அல்ல, போதித்த அற்புதங்களையும் செய்கிறவர். ஸோ நவ் ஜீசஸ் ஹேஸ் டு ரெஸ்பாண்ட். இயேசு நமக்கு காம்ப்ளிமெண்ட் சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தேங்க்யூ. என்ன சொல்லுவோம்? நன்றி. இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்வோம். நம்ம ஜீசஸ் அதை பற்றி பேசவே இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் போடுற ஸ்தோத்திரத்தை விட நிக்கதேமு ஒன்றும் பெருசாக அவரை புகழ்ந்தில்லை. நம்ம ஸ்தோத்திரம் 2 முறை போட்டோம்னா வானங்களை தாழ்த்தி இறங்கி வருகிற தேவன் நிக்கதேமுக்காக ஒன்றும் இறங்கலை. ஆனால் நிக்கதேமுக்கு ரியாலிட்டி சொல்லித்தரார்.
நம்ம ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அவர் செய்ய வேண்டியதை செய்கிறார், சொல்ல வேண்டியதை சொல்லுகிறார். இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று அந்த நிக்கோதேமு பார்த்து சொன்னார். கொஞ்சம் டைம் தான் இருக்குது. நிக்கோதேமு பேசுகிற புகழாரத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண டைம் இல்லை ஆண்டவருக்கு. நம்ம ஆண்டவர் பிஸியான தேவன். அவர் 3 ஆண்டுகள் செய்த ஊழியமும் ஒன்று தான். நோவா 600 வருஷத்துக்கு மேலே செய்த ஊழியமும் ஒன்று தான். அவர் 3 ஆண்டுகள் செய்த ஊழியமும் ஒன்று தான். இந்த 6000 வருடமாக எல்லா ஊழியர்காரர்களும் ஒன்று திரண்டு ஒன்றாய் சேர்ந்த ஊழியத்தை காட்டிலும் அவருடையது பெரியது தான். He had very less time. He was very specific. He was very clear. கிறிஸ்டல் கிளியர்னாங்க. கிறிஸ்டல் கிளியர்னா நம்மளை பார்த்தா மாதிரி, கண்ணாடி முன்னாடி பார்த்தா மாதிரி கிறிஸ்டல் கிளியராக ஒரு வார்த்தை சொன்னார். நிக்கோதேமு, நீ நிறைய படிச்சிருக்க, பெரியாளாக இருக்க, எல்லாம் இருக்க, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். You have to be born again. Except a man be born again, he cannot see the kingdom of God. நம்மளாம் நைட்டில் படுக்கும்போது ப்ரே பண்ணிட்டு படுப்போம், ஆண்டவரே எங்களுக்கு பரலோக தரிசனங்களால் நிரப்புங்க. அது எத்தனை பேர் ப்ரே பண்ணியிருக்கீங்க? அது ஆண்டவர் எனக்கு நைட்டில் வரும்போது என்ன வரணும்? பரலோகத்தினுடைய தரிசனத்தை காட்டுங்க, உங்கள் சிங்காசனத்தை காட்டுங்க, தேவதூதர்களை ஆராதிக்கிறத காட்டுங்க அப்படின்னு. அந்த தரிசனம் கூட ஒருவன் மறுபடியும் பிறந்தால்தான் கிடைக்கும் என்பதை இயேசு சொல்லுகிறார். If you want to see heaven, if you want to see, பார்ப்பதற்கு டிவி ஸ்க்ரீனில் பார்க்குறோம் சில காரியங்களை, நம்ம நேரில் போல, ஆனால் நேரில் போனதுக்கு ஈக்குவலான இம்பேக்ட் வருதா இல்லையா? டிவியில் பார்க்கும்போது வருதா இல்லையா? அந்த டிவி ஸ்க்ரீனில் பார்க்குற நிலைக்கு நீ வர வேண்டும் என்றாலும் என் மகனே, என் மகளே, நீ கட்டாயமாக மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். இந்த மறுபிறப்பு என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதே மறுபிறப்பு. ஆமென். என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும், இன்று முதல் என் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் மனம் திரும்புதலுக்கு என்று மறுபடியும் பிறந்து விட்டோம். இஃப் யூ பிலீவ் கிரைஸ்ட், என்ன பண்ணலாம்? பார்த்துடலாம். ஆமென். என்ன பண்ணிடலாம்? பார்த்துடலாம். ஒரு ஞானஸ்தான தொட்டி முன்னாடி போய் நின்று நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தான தொட்டிக்குள் மூழ்கி எழுந்து விட்டால், ஸ்நானம் பெற்று விட்டால் மறுபடியும் பிறந்து விட்டோம். ஆமென். ஞானஸ்தான தொட்டியில் மூழ்கி எழுதுவதற்கு முன்பதாக மனதிலே பிறக்கிறோம், பிறகு தண்ணீரிலே பிறக்கும். இது ஒரு சாதாரண அனுபவம் தான். நிறைய பேர் ஐயா ஞானஸ்தானம்னா பெரிய ப்ரிப்பரேஷன் வேணுமே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஞானஸ்தானம் கொடுத்து முடிச்சதும் இவ்வளோ தானா, சிம்பிள் தானா? ஆமாம் பிரதர், இங்கே சிம்பிள், மேலே உன் பேர் எழுதப்பட்டுச்சு. நாம் செய்கிற சாதாரணமான காரியங்களை அசாதாரணமான இடங்களில் இடம்பெயரும்படி கர்த்தர் நமக்காக செய்கிறார். அந்த இடத்தில் நம் பெயர்கள் எழுதுகிறார். அவருடைய புஸ்தகத்தில், அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம் பெயரை எழுதுகிறார். ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அந்த பாவி ரட்சிக்கப்பட்டானா என்னையா பண்ணான்? அவன் ஆண்டவர் கையில் ஞானஸ்தான தொட்டி முன்னாடி சொல்கிறான், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், நான் இனி பாவம் பண்ண மாட்டேன், இயேசு ரத்தத்தில் நான் என்னை கழுவும், நான் உங்களுடைய பிள்ளையை மாறுறேன்னு ஞானஸ்தான தொட்டியில் ஞானஸ்தானம் பெறானா, பரலோகத்தில் பேர் எழுதப்படுதான், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறதாம். இதைத்தான் கர்த்தர் மறுபிறப்பு என்று சொன்னார். ஏன்னா ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் வந்துட்டார். அவர் மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்தானம் கொடுத்தார். நமக்கெல்லாம் தெரியும் இல்லை? போன சாப்டருக்கு முன்னாடி சாப்டரில் நம்ம படித்தோம், லூக்காலையும் படித்தோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்கிறது நான் பாத்திரன் அல்ல என்று யோவான் ஸ்நானகன் சொன்னார். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்தானம் கொடுத்தார். இவ்வளோ பெரிய ஞானியான நிக்கோதேமு கர்த்தருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. அவருடைய அட்வான்ஸ்டு பிளானை புரிஞ்சிக்கவே இல்லை. இன்னொரு ஓல்டன் வேஸ்லேயே இருக்கிறார், பழைய வழிகளிலே இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் சொன்னார், நிக்கோதேமு நான் இப்போ தான் வந்திருக்கேன், ஆனால் ஜான் எனக்கு முன்னாடி வந்திருந்தார், அவரோட ஞானஸ்தானத்தை கூட நீங்கள் பிலீவ் பண்ணலையே, இன்றைக்கி என்கிட்ட என்ன நீங்கள் புகழுறீங்களே? ஆமாம், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. We cannot impress God by our own talks. நமக்கு ரொம்ப என்ன இருக்கும், பேசி நிறைய பேரை சமாளிச்சிருவோம்ல, அப்பா நீ சூப்பர், அண்ணா நீங்கள் சூப்பர், அம்மா அப்படின்னு பேசுவோமே. We cannot impress God by all our talks and by all our actions. We can impress God only by doing His will. அவர் சொல்வதை கேட்டு செய்வதனால தான் நம்ம ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா தவிர, தயவு செஞ்சு நீங்களும் நானும் மோசம் போகக்கூடாது, நான் எதனா பண்ணிட்டு ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணணும். He cannot be impressed.
He was not ever been impressed. யாரும் அவரை இம்ப்ரெஸ் பண்ணவில்லை. விசுவாசித்த ஒரு ஏழை கூட அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவருடைய வார்த்தையினால், பேச்சினால், அழகுனால, திறமையினால், பணத்தினால் ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. நிக்கதேமும் அப்படி தான். ஆண்டவர் அவரால் இம்ப்ரெஸ் பண்ண முடியல. மாறாக ஆண்டவர் தான் நிக்கதேமை இம்ப்ரெஸ் பண்ணுறார். ஆமென். அது நல்ல விஷயங்க. நான் பண்ணி என் ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணுறதை விட என் ஆண்டவர் என்னை அட்ராக்ட் பண்ணுற நிலை தான் எனக்கு நல்ல நிலை. நான் அவர் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும். அவர் வழியில் நான் போக வேண்டும். ஆமென். ஆண்டவர் டீச்சர் என்று சொன்னார். மறுபடியும் பிறப்பை பற்றி சொன்னார். அந்த காலத்தில் யூதர்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம், நாங்களாம் ஆபிரகாமின் புத்திரர். அது அவங்களுக்கு வேறு அந்த ஜீனியாலஜி வேறு தெரியும். ஜீசஸோட வரலாறு படிச்சிங்கன்னா வம்ச வரலாறு ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாக இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு கடன்னு எழுதியிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். எல்லாருக்கும் அவங்க வரலாறு தெரியும். ஆபிரகாம் வரைக்கும் தெரியும். நாங்கள் ஆபிரகாம், நாங்கள் ஏன் மறுபடியும் பிறக்கும்? நாங்கள் ஆபிரகாமின் புத்திரர், நாங்கள் ஈசாக்கின் புத்திரர், நாங்கள் யாக்கோபின் புத்திரர், நாங்கள் லேவியின் புத்திரர், நாங்கள் யூதாவின் புத்திரர். இப்படி பெருமை. நாங்கள் பெஞ்சமின் புத்திரர், நாங்கள் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் ஒருவேளை நிக்கதேமு இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் யாரோட புத்திரராக இருந்தாலும் என்னை காப்பாற்ற ஒரு மேசியா வர வேண்டும் என்கிற நிலையில் அவர்கள் இருந்தார்கள். நான் ஆபிரகாமோட புத்திரன் தான், ஆனால் என்னை காப்பாற்ற மேசியா வர வேண்டும். மேசியா இன்றைக்கு வந்து அமர்ந்து கொண்டு சொல்லுகிறார், நீ மறு ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், நீ புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். நிக்கதேமு, யூ ஹேவ் டு do this. You have to be born again to have a new life. You have to be regenerated. God is going to give a regeneration, a new life, unless one is born again. மறுபடியும் பிறக்க வேண்டும். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திருச்சபையே, சபையும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, பரிசுத்தவான்களும் சரி, ஞானஸ்தானத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். பேதுரு அப்போஸ்தலன் 1 பேதுரு 1:3 சொன்னான், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. அதே பேதுரு 1 22-23 அதைத்தான் சொன்னார். யாக்கோபு 1:18 அதை சொன்னார். தீத்து 3:5 சொன்னார். ரோமர்கள் எழுதின நிருபம் 6:1-11 வரைக்கும் மறுபிறப்பை பற்றி தான் பேசியிருந்தார். 1 கொரிந்தியர் 3:1-2 வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் அதை தான் பேசியிருந்தார். 2 கொரிந்தியர் 5:17 பவுல் அப்போஸ்தலன் பேசினார். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 6:15 பவுல் அப்போஸ்தலன் அதை தான் பேசினார். எபேசியர் 4:22-24 வரைக்கும் எபேசியர் திருச்சபைக்கு அதை தான் பேசினார். எபிரேயருக்கு எழுதின நிருபக்காரனும் அதை தான் பேசினான். 5:12-14 வரைக்கும். A Christian life starts with rebirth. கிறிஸ்தவ வாழ்க்கை மறுபடியும் பிறப்பதிலிருந்து தான் துவங்குகிறது. ஆமென். ஒரு மனிதன் என்று ஞானஸ்தானம் எடுத்தானோ அன்றையிலிருந்து அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்குகிறது. கரெக்டாக இல்லையா? நான் ஒரு பிரதரை பார்த்தேன், சாதாரணமாக கேட்டேன், உங்களுக்கு நான் வயசுன்னு. அவர் ஒரு 12 வயசு 13 வயசுனார். எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஏடா இவருக்கு 50 வயசு கிட்ட இருக்கும், 12 வயதுன்றாரு. இல்லை பாஸ்டர், நான் எனக்கு 50 வயசு தான், ஆனால் நான் ஆண்டருக்குள்ளே வந்த பிறகு தான் வாழறேனே. இந்த 12 வருஷமாக தான் வாழறேன். அதுக்கு முன்னாடி நான் உயிராக இருந்தேனான்னு எனக்கு தெரியல, மனுஷனாக வாழ்கிறேன் என்று சொன்னார். ஒண்டர்ஃபுல். இந்த நிலைப்பாட்டுக்கு தான் இன்றைக்கு நிக்கதேமு வரப்போகிறான். பட் நிக்கோடிமஸ் had some questions. He was an educated man, well learned man. Amen. He also knew Greek philosophy. He also had Hebraic roots. எபிரேயருடைய வேர் கொண்டவனாயும் கிரேக்க பிலாசபி தத்துவத்தில் ஊறினவனாய் இருந்தவன் ஒரு கேள்வியை கேட்டான். அந்த கேள்வி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னபடிக்கு ஞானிகளுக்கே புரியாத ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஆண்டவரே, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. ஒருவன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி தாயின் வயிற்றுக்குள் சென்று மறுபடியும் பிறக்க முடியும்? He did not understand. He was in his old ways. அவன் பழைய வழியை நினைத்து கொண்டிருந்தான். He never thought about spiritual ways. இன்றைக்கும் திருச்சபையை நீங்களும் நானும் நிம்மதியாக இருக்காமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் உலக ரீதியான வழிகள் தான். எல்லாம் ஃபிசிக்கல் வேர்ல்டில் தான் இடம் தேடுறோம். எல்லாமே ஃபிசிக்கலாக தான் பார்க்குறோம். No, we are children called the spiritual believers. Believers are people who are led spiritually. ஆவியின்படி நடத்தப்படுகிற ஆவிக்குரியவர்கள் தான் நாம். அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்போ கேட்குறாரு, how can a man be born when he is already an adult, when he is already grown up? அவன் ஏற்கனவே பிறந்தவனாக இருக்கும்போது எப்படி அவன் பிறப்பான்? ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நிக்கதேமுவுக்கு ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ண
ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் நிக்கோதேமுக்கு பழைய ஏற்பாட்டிலேயே தெரியும். பழைய ஏற்பாடு நீங்கள் பார்ப்போம். யாத்திரையாக 30ஆம் அதிகாரம் 1-6 இந்த புது உடன்படிக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா 23:1-8 உடன்படிக்கை பற்றி, புது உடன்படிக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியேல் 11:16 சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் புது உடன்படிக்கை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இதோ நான் புதிய உடன்படிக்கையை உங்களோடு செய்வேன். பழைய உடன்படிக்கை சர்க்கம்சிஷன், விருத்த சேதனம், இரத்த சம்பந்தமான விருத்த சேதனம். ஆபிரகாம் அவனும் அவனுடைய மகனாகிய இஸ்மவேலும் அவங்களாம் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டாங்க. பிறகு ஐசக் வளர்ந்து வந்த பிறகு விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. இது பழைய உடன்படிக்கை. இன்றைக்கு புதிய உடன்படிக்கை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும். எப்படி ஆண்டவரே திரும்பி அம்மா வயிற்றுக்குள்ளே போய் பிறப்பது என்று கேட்கிறான். இயேசு அவனுக்கு இப்பொழுது தெளிவாக பதில் கொடுக்க போகிறார். 5ஆம் வசனத்தை படித்தோம் என்றால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். The answer was clear. இப்போ நீ அம்மா வயிற்றில் போய் பிறக்க வேணாம் மகனே. எதில் பிறக்க வேண்டும்? ஜலத்தில். எதில் பிறக்க வேண்டும்? ஆவியில். ஜலத்தில் பிறப்பது நம்ம ஞானஸ்தானம் தொட்டிக்குள் போய் ஞானஸ்தானம் பெறுறோம். முழுகி ஞானஸ்தானம் பெறும். முழுமையாய் மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவோம். ஆவியிலே பிறப்பது என்பது மறுபடியும் நம்ம அவருடைய வசனத்தில் நம்மை மாற்றிக்கொள்கிறோமே. அதான் இயேசு சொன்னார், நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். இஃப் யூ வாண்ட் டு பி born again in spirit, you need the word of God. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் அது சுத்திகரித்து கொண்டிருக்கிறது, அதை புதுப்பித்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய். நம்ம பாடியினுடைய அமைப்பை நம்ம பார்த்தோம்னா கோடிக்கணக்கான அணுக்கள் செத்துக்கிட்டு இருக்குது, கோடிக்கணக்கான அணுக்கள் பறந்துகிட்டு இருக்குது. மைட்டாசிஸ், மியாசிஸ்னு செல் டிவிஷன் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பயாலஜியில். அணுக்கள் குட்டி போடுது, குட்டி போட்ட அணுக்கள் வளருது, பழசு செத்து போகுது. மைட்டாசிஸ், மியாசிஸ், செல் டிவிஷன், செல் மல்டிப்ளிகேஷன். ஆமாம். அதே போல் எனர்ஜி 2 விஷயத்தில் வருது. கேட்டபாலிசம், அனபாலிசம். எனர்ஜி உடையுது, எனர்ஜி சேருது. அணுக்கள் வளருது, அணுக்கள் உடையுது. இப்படி ஒரு மாபெரும் ப்ராசஸ் டெய்லி நடக்குது. லட்சக்கணக்கான அணுக்கள், கோடிக்கணக்கான அணுக்கள் சாகுது, கோடிக்கணக்கான அணுக்கள் பிறக்குது. ஃபியூ மினிட்ஸில் அணுக்கள் பிறக்குது. அது எல்லா செல்ஸுமே, நிறைய செல்ஸ், they have the capacity to divide themselves. செல் டிவிஷன். உங்கள் அணுக்கள் டிவைட் ஆகி பெருகிறதுனால தான் உங்கள் நகம் வளருது, உங்கள் முடி வளருது, உங்கள் ஸ்கின் சேஞ்ச் ஆகுது, புண்ணு ஆறுது. அதுபோல் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு அணுக்களையும் நம்மை வளரும்படி செய்கிறது. அவசியம் இல்லாத கழிவுகளை வெளியேற்றுகிறது. ஆமென். உடம்புல சுத்த ரத்தம், அசுத்த ரத்தம் இருக்கிறது. சுத்த ரத்தத்தை கடத்துகிற அதை பெயர் ஆர்டீரியல் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அசுத்த ரத்தத்தை கடத்துகிறத வீனஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆமாம். அங்கங்கே இருக்கிற கழிவுகளை கொண்டு அசுத்த ரத்தத்தோட வீனஸ் சிஸ்டத்தோட சேர்க்கறதுக்கு லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது ரத்த கலரில் இருக்காது, ஒரு மாதிரி ஜெல்லி சப்ஸ்டன்ஸில் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு ஆர்கன்லேருந்து வெளியே வருகிற கழிவுகளை கொண்டு லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் சேர்க்கும். அற்புதமான ஒரு காரியம். அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் எதனா ப்ராப்ளம் தான் வீங்கிறது. அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணிச்சுன்னா வீக்கெல்லாம் வத்தம். இது ஒரு பெரிய ரீஜெனரேஷன், அது மறுபிறப்பு உடம்பில் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இட்ஸ் ஹேப்பனிங். திரும்பவும் வளர்கிறதா இல்லையா? வயசானவங்களுக்குள்ள ஈவன் 100 years old man's muscle will respond. 100 வயசு மனிதனுடைய அணுக்கள் கூட என்ன பண்ணுமா? ரெஸ்பாண்ட் பண்ணுமா, குணம் அடைவதுக்கு உண்டான வழிகளில் வருமா. மனுஷனுக்கு 100 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இப்போ ஒரு அணு வளருது, அது இப்போ தான் குட்டி போட்டிருக்கு, அது வேலை செய்யும். திருச்சபையே, நீங்கள் எத்தனை வருஷத்துடைய ஆளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களை மறுபடியும் பிறக்கும்படி செய்கிறார். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு நிக்கோதேமுஸ் பார்த்து சொல்ல போகிறார், நிக்கோதேமு, நீ ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவினாலும் பிறக்க வேண்டும். Now Nicodemus has to return back and turn back. பிரதர் சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. லைஃப்பில் என்னைக்கு விழுந்துட்டாலும் கவலைப்படாதீங்க, திரும்ப 0லேருந்து எழும்பி வளரலாம். 1லேருந்து வளரணும்னு நினைக்காதீங்க, 100லேருந்து வளரணும்னு நினைக்காதீங்க, திரும்பி 0லேருந்து வளரலாம். ஆமென். நான் அங்கே பார்க்கில் ஜாகிங் போவேன். அங்கே ஒரு பாதாம் மரம் கீழே விழுந்துருச்சு. பாதாம் மரம் விழுந்துருச்சு, பெரிய மரம். அந்த பாதாம் மரத்தை முடிஞ்ச அளவுக்கு வெட்டி போட்டாங்க.
அந்த வேர் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு, அதை தோண்ட முள்ள விட்டாங்க. அந்த வேர்லேருந்து ஒரு களை எழும்புச்சு. அந்த பார்த்துக்கவர் என்ன பண்ணார்னா, மீதி எல்லாம் வெட்டி எடுத்து அந்த ஒரு கலையை விட்டாருங்க. அது வளர்ந்து பெருசாகுது, கிடுன்னு வளர்ந்துச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு 6 வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல ப்ரேயர் வாக் போயிருக்கிறோம். அப்போ விழுந்துச்சு, இப்போ கிடுன்னு வளர்ந்து அந்த ஒரு கலை மட்டும் நிற்குது, புதுசாக இருக்குது. ஏங்க நம்ம வேறு இயேசுங்க, நம்ம வெறும் பிரான்ச் தாங்க. அவர் சொன்னார், இயேசுவே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். செடி இருக்குங்க, நம்ம செடியை அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. சாத்தானால் நம்ம செடியை தொட முடியாது. ஈசாயின் அடிமரத்திலிருந்து இந்த அந்த வேரில் இருந்து ஒரு கிளை தோன்றும். அவருக்கு கிளை எனப்பட்டவர். ஹீ இஸ் த பிரான்ச். அவர் தான் கிளை எனப்பட்டவர், அவர் தான் வேறானவர். நம்மலாம் வெறும் கொடி. கொடி எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. கொடி கனி கொடுத்தா போதும். எல்லா சத்துவமும் இயேசு கையில் வாங்கலாம். ஆமென். Now Jesus was saying, ஒரு மனிதன் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இன்னும் கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட்டு போனார். நிக்கதேமோ, நீ பார்த்துட்டு போறியா, உள்ளே வந்து பார்க்குறியா? வெளியிலேருந்தே டிவியில் பார்க்குற மாதிரி பார்க்குறியா, உள்ளே எங்கள் டேடிக்கு ஷேக்கன் கொடுக்குறியா? நான் நினைக்கிறேன் நிக்கதேமோ ஆல்ரெடி he was a believer. He believed in Christ. பிலீஃப் என்பது நம்ம மனசில் இருக்குங்க. மனசில் இருக்கிறது வெளியில் தெரியுங்க. உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பண்ணோம்னா அது பேர் தாங்க ஆக்ஷன். உள்ளே இருக்கிறது அப்படியே வெளிப்படையாக செய்தோம்னா அதாங்க ரியாலிட்டி. நிக்கதேமு ரியல் பர்சனாக இருந்திருக்கான். அதனால தான் காட் brought him under deeper levels. ஆழமான ஆழத்தில் கூட்டு போய் நிக்கதேமு பார்க்கணுன்னா யோவான் கிட்ட போயிட்டு ஞானஸ்தானத்தில் அப்படியே போய்டு. எங்கள் டேடி கிட்ட வரணுன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், நீ மறுபடியும் ஆவியில் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நிக்கதேமு அதை ஆச்சரியத்துடன் பார்க்கிறான். ஆதியாகமும் யாத்திரையாகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் தோரா தனக் படித்த நான், நபீம் பற்றி படித்த நான், கெத்துபிம் படித்த நான், பாடல்கள் சங்கீத பாடல்களை படித்த நான், தீர்க்கதரிசிகளை படித்த நான், பஞ்சாங்கமத்தை படித்த நான், இந்த ஆவியை படிக்கவில்லையே என்று ஆச்சரியத்துடன் பார்க்கிறான். ஆம் திருச்சபையே, நம் ராஜாவுடைய பெயரே ஆச்சரியம்தான். என் தலைவனாகிய இயேசுனுடைய பெயரே ஆச்சரியம்தான் என்றால் அவர் எப்படி ஆச்சரித்துக்கூடியவராயிருப்பார். He was astonished. He was marveling. என்று பிரமிப்புடன் பார்க்கிறான். ஆதியாகமத்தில் ஒரு யோட் பற்றி, ஒரு டிடில் பற்றி, ஹீப்ரூவில் உள்ள 22 லெட்டர்ஸில் கமா போடுறோம்ல கீழே, இந்த மாதிரி ஒரு கமா மேலே இருக்கும். அதுக்கு யோத் என்கிற எழுத்து, சின்ன எழுத்து. அந்த யோத்ன்றது தான் யா என்கிற வார்த்தை வருகிறது. அந்த யோத் கூட மாறாதான். அந்த யோத் கூட பெரிய அர்த்தம் இருக்குது. யோத் என்கிற வார்த்தை கூட பெரிய அர்த்தம் இருக்கிறது. அனைத்தையும் தெளிவாய் கற்று தேர்ந்த நிக்கதேமு நம் ராஜாவின் 2 வசனங்களில் பிரமிப்படைகிறான். He was astonished. இயேசு சொன்னார், நீ அதிசயப்பட வேண்டாம். Do not get marveled for the things that I said unto thee. Marvel not that I said unto thee, you must be born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை பற்றி நீ அதிசயப்பட வேண்டாம். Welcome to this new experience. If you are born again, நீ காற்றை போல மாறலாம். புரிஞ்சுங்க, கொஞ்சம் நம்மளே டீப்பாக போகலாம். நீ மறுபடியும் பிறந்தால் காற்றை போல மாறலாம். 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது, இன்ன இடத்துக்கு போகிறது என்று ஒன்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. Can we control the wind? Amen. Can you see the wind? காற்றை காண முடியுமா? காற்றில் ட்ராவல் பண்ணுறதை காண முடியும். காற்று வருவதினால் பறக்கிற பேப்பர், அந்த காத்தாடி, பல பொருள்கள் பறக்குது, அதை பார்க்கலாம். காற்றை பார்க்க முடியாது. காற்றிலே பயணிக்கிற தூசியை பார்க்கலாம், ஆனால் காற்றை பார்க்க முடியாது. பட் யூ கேன் ஃபீல். மற்றொன்றும், அது எந்த இடத்தில் தோன்றுகிறது, எந்த இடத்தில் போகிறது என்று உனக்கு தெரியாது. நம்முடைய வெதர் ரிப்போர்ட்டில் காற்றழுத்த மையம்னு ஒரு இடம் சொல்கிறாங்களே, பெரிய இடமா இருக்கும். சில இடத்துல நம்ம ஸ்டேட்டோட பெரிய இடத்த சொல்லுவாங்க, இந்த இடத்தில் மையம் கொண்டிருக்கிறதுன்னு. எவ்வளோ பெரிய இடம் சொல்லுவாங்க? தமிழ்நாடோட பெரிய இடத்த சொல்லுவாங்க. அந்த பெக்யூலியர், அந்த டைரக்ட் ஸ்பாட்டை சொல்ல முடியாது, அப்படியே பெருசாக காட்டுவாங்க. அது எந்த இடத்தில் என்று தோன்றுகிறது என்று உன்னால் சொல்ல முடியாது. பிறகு ஒரு பாத் டைரக்ட் பண்ணுவாங்க, இந்த வழியாய் தான் போகும் என்று சொல்லுவார்கள், அது வேறு வழியாய் போயிடும். இந்த வழியாக வரும், கம்மியாக வரும். இந்த வழியாக வராதுன்னு வாங்க, அந்த வழியாக வரும். யூ cannot predict the wind.
In the same way, nobody can predict the person who is led by the Spirit of God. Hallelujah. அந்த காலத்தில் வாழ்ந்த ஹை பிரீஸ்ட்ல the most excellent high priest இருந்த சகரியாவின் மகன், அவன் ஆசரிப்பு கூடாரத்திலும் எருசலேம் தேவாலயத்திலும் வேலைக்கு செல்லவில்லை. அவன் போய் அவன் தகப்பனை போல பரிசுத்த ஸ்தலத்தில் தூபம் காட்டவில்லை. மாறாக வனாந்தரத்துக்கு ஓடி போய் வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் சாப்பிட்டு விட்டு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், யோவான் ஸ்நானங்கள் வந்து பிப்ளிக்கலாக நடக்கலன்னு. வெட்டுக்கிளி சாப்பிட்லான்னு பைபிளில் போட்டிருக்கு. அது எந்த வகை வெட்டுக்கிளின்னு எனக்கு தெரில. நம்ம ஊரில் இருக்கிற வெட்டுக்கிளி அவர் சாப்பிட்டாரான்னு எனக்கு தெரில. வெட்டுக்கிளி சாப்பிட்லாம். ஆமேன். ஆமாம், லிவைட்டிக்கல் ஃபுட்டு, அக்செப்டட் ஃபுட். அப்புறம் இது காட்டுத்தேன் சாப்பிட்லாம், கோஷேர் இல்லை? ஆமாம், இட்ஸ் ஆத்தரைஸ்டு. பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனோட பிள்ளைங்க அவரை அங்கே தானே இருக்கணும். அப்பாவுக்கு வயசாகிடுச்சுனதும் இவர் தானே டேக் ஓவர் பண்ணணும். ஹீ செப்பரேட்டட் ஹிம்செல்ஃப் அண்ட் வென்ட் டு தேர். இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் இங்கே வச்சுருக்காருங்க. நான் இப்போ வரைக்கும் ஆச்சரியப்பட்டிருக்கேன். வரதுக்கு முன்னாடி நானும் பாஸ்டம்மா என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணோம். தேர்ஸ்டே அன்றைக்கி OMR ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கலாம் அப்படின்னு. அவர் லீட் பண்ணுறாரு. நம்ம ஜஸ்ட்டு அவர் தான் காற்று, அந்த காற்றுல பறக்கிற ஒரு காத்தாடி போல தான் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். ஹி இஸ் ஸோ பவர்ஃபுல். அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டால் நம்ம பரலோகம் நேராக போய் சேருவோம். ஆமென். எஸ். Do not marvel, Nicodemus. மகனே மகளே, உன் வாழ்க்கை எப்படி என்று நீ கலங்காதே. நீ ஆவியின்படி நடத்தப்பட உன் பிரச்சனைகளை நீ லகுவாய் ஜெயிப்பாய். இன்னைக்கு ஐயா நான் எவ்வளோ தலைக்கழ நின்ன, சண்டை போட்டேன், கத்துனேன், கலாட்டா பண்ணேன், முட்டி போட்டேன், எல்லாம் பண்ணேன், நான் தோற்று விட்டேன் என்று நீ சொல்லுகிறாய் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கம் into this spiritual world. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வா, உன்னை வெற்றியின் பாதையில் நான் நடத்துவேன். நிக்கதேமு, நீ உலகத்தில் பெரியவனாய் இருக்கலாம், யூதர்கள் மத்தியிலே பிரபலமானவனாய் இருக்கலாம். நிக்கதேமு, நீ ரோமர்கள் மத்தியில் பிரபலம் உள்ளவனாய் இருக்கலாம். நீ பரலோகத்தில் பிரபலம் உள்ளவனாய் இருக்க உன்னை அழைக்கிறேன், வா என்று நம் ஆண்டவர் அவனை அழைத்தார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும். நிக்கதேமு was still marveled. அவர் இன்னும் ஆச்சரித்திருக்கார், இவைகள் எப்படி ஆகும்? அது என்னங்க, எல்லாம் அப்படியே கை தட்டுறீங்க, திடீர்னு யாரோ ரீகாதா பாபா பாபான்றீங்க, திடீர்னு கர்த்தர் பேசினாருன்றீங்க, எங்களுக்கு புரியலங்க. ஆமாம் பிரதர் சிஸ்டர், நான் வி பிலீவ் இன் ஹோலி ஸ்பிரிட். ஆமேன். உங்களுக்கு இனம் புரியாத நல்ல வாழ்க்கையில் நடத்த பரிசுத்தாவினர் இருக்கிறார். அப்போ இனம் புரியாத நல்ல வாழ்க்கைன்னா இப்போ புரியாததான் நீங்கள் போகிறீங்களா? நான் கேள்வி கேட்குறேன், புரியாமல் தானே தப்பும் பண்ண வச்சான் சாத்தான். நம்ம பண்ணலாமா வேணாமா என்னும்போது பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணானே, அதே தான் நம்ம ஆண்டவர் நல்லது பண்ணலாமா வேணாமா என்னும்போது நல்ல பாதையில் அவர் நடத்துவாரே, அவர் தான் இந்த ஆவியானவர். He will lead us in the path of righteousness. நம்மை நீதியின் பாதையில் நடத்த நம்முடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிக்கதேமு கேட்டார், he is a right man, he is a real man, he is a clear man, he is an intelligent man. Still he was surrendering to Lord Jesus Christ. ஆண்டவர் கையில் இது வரைக்கும் கை தூக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, ஆச்சரியத்துடன் பார்த்த நிக்கதேமு இப்படி நின்று இருப்பார்னு நினைக்கிறேன். நான்ப்பா ஜலத்தில் ஞானஸ்தானன்றீங்க, ஆவியில் ஞானஸ்தானன்றீங்க, மறுபிறப்புன்றீங்க, ஆச்சரியத்துடன் பார்க்கும்போது பதில் சொல்கிறீங்க, இது எப்படி ஆகும்? ஆமேன். ஜீசஸ் கேட்டார், நிக்கதேமு, யூ ஆர் a டீச்சர், யூ ஆர் a மாஸ்டர் ஆஃப் இஸ்ரேல். நிக்கதேமு, நான் பேசினா 1,00,000 பேர் வரான், நீ பேசினா 10,000 பேர் வரான், நீ சொல்கிறத கேட்க, உனக்கு இது கூட தெரியாதா? ஆமாண்டவரே தெரியாது. நம்ம கையில் பைபிள் பிரிச்சுக்கலாமா? ஆண்டவர் இந்த கேள்வி நம்மளை கேட்குறதா வச்சுக்கலாம். உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு ஏசு கேட்டார். நான் சொல்லலாம், ஆமாண்டவரே எனக்கு எதுவுமே தெரியாது. ஏசு ராஜா எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது என்கிற மனநிலையோடு யோவான் 3ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஒவ்வொரு முறையும் பைபிள் திறக்கும் போது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதது தான் வேதத்தில் இருக்குது. சில நேரத்தில் மனதிலே போட்டு யோசிப்பேன், எதனா ஐடியா வருதா எதனா ஐடியா வருதான்னு. ஆனால் என் மனசில் பேசுவார், உன் மனசில் தான் இல்லையாப்பா, எங்கேருந்து வரும்? அவர் பைபிள் திறக்கும் போது ஞானம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பைபிளில் தான் நம்ம சர்ச்சுக்கு வேண்டிய லேண்டுக்கு வழி இருக்கிறது என்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் நம்முடைய சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற 70 திருச்சபைகள் இந்த பைபிளில் தான் இருக்குன்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கைக்கு வெற்றியின் ரகசியம் இந்த பைபிளில் தான் இருக்கிறது என்று? எஸ். உனக்கு தெரியவில்லையா? தெரியாது தான் ஆண்டவரே, எனக்கு போதித்தரலும். லார்ட் யூ டீச் மீ, எனக்கு சொல்லித்தாரும். ஜீசஸ் 3வது முறையாக மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்ல போகிறார். வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ,
நாங்கள் அறிந்திருக்கிறவர்களை சொல்லி நாங்கள் கண்டவைகளை சாட்சி கொடுக்கிறோம். நிக்கதேமு, நீ நிறைய புக்ஸ் படிச்சிருப்ப, நீ நிறைய இன்டெலிஜென்ட் பர்சனாக இருப்ப, யூ நோ Greek philosophy, you are a person come from Hebraic roots, but I tell you, நாங்கள் பார்த்ததை தான் பேசுகிறோம், தெரிஞ்சதை தான் பேசுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். தெரியாததை பேசவில்லை, ரைட்டா இல்லையா? எத்தனை பேர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஆண்டவருடைய வசனத்துக்கு வந்துக்கிறீங்க? ஐ எம் கான்ஃபிடென்ட், எனக்கு தெரியும். ஐ எம் நாட் அ பர்சன், த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த ரியல் பர்சன். நான் ஒரு பொருட்டல்ல, என்னை நடத்துகிற வார்த்தை தான் பொருட்டு. நான் பெரியதல்ல, அவர் வார்த்தை தான் பொருட்டு. He was very clear in his words. He says that I know what I say, I know what I testify. நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன கண்டேன், எதற்கு சாட்சி கொடுக்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் சொல்லியும் விசுவாசிக்கவில்லையே, பரலோக காரியங்கள் உங்களுக்கு சொல்வேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? நான் முதல் மியூசிக் கிளாஸ்க்கு போகும்போது ரைட் ஹேண்ட் நோட்ஸு எங்கள் சார் சொல்லி கொடுத்தார். நான் ஹார்மோனியை பெட்டி வச்சுட்டு எப்படியோ வாசித்துட்டு கிடப்பேன், விளையாட்டு தெரியுமா. இப்போ ரைட் ஹேண்ட் நோட்ஸ் சொல்லி கொடுக்கும்போது கை வலிக்குது, எனக்கு வாசிக்க வரல, எனக்கு தெரில. நான் இப்போ எங்கள் சார் சொன்னார், ரைட் ஹேண்டே வாசிக்க மாட்டேறியே, லெஃப்ட் ஹேண்ட் எப்போ வாசிக்க போகிறேன், ரெண்டையும் சேர்த்து எப்போ வாசிக்க போகிறேன்? அவர் பார்த்தா ரைட்லேயும் வாசிக்கிறார், லெஃப்ட்லேயும் வாசிக்கிறார். அது இல்லாமல் இன்னொரு பேஸ் கார்ட்ஸ் இருக்குது, காலில் வாசிப்பாங்க அவரோட ஆர்கனில். ரைட் ஹேண்டில் சொல்லித்தரதே உனக்கு புரியலையே, எங்கே இந்த லெஃப்ட் ஹேண்டில்? அடுத்த டபுள் ஹேண்ட், ட்ரிபிள் நோட்ஸ் எப்போ உனக்கு தெரியும்? இயேசு சொன்னார், பூமியில் சொல்கிறதே உனக்கு புரியலையே, எங்கேருந்து சூரியனை பற்றி சொன்னால் உனக்கு தெரியும், எங்கேருந்து சந்திரனை பற்றி சொன்னால் தெரியும், எங்கேருந்து நட்சத்திரங்களை பார்த்தால் சொல்லும், எப்படி உனக்கு தேவதூதர்களை பற்றி தெரியும்? இந்த ரெண்டு கண்ணையே கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டேறியே. ஒரு தேவதூதர்கள் சரீரம் முழுவதும் கண்களாக இருந்தது என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறானே, அந்த கண்ணுக்கு நான் எப்படி சென்சரி இன்புட் தருகிறேன்? அந்த கண்ணில் எங்கே ரெட்டினா இருக்குது இல்லை, அந்த கண்ணில் எங்கே கார்னியா இருக்குது, அந்த கண்ணோட மசில்ஸ் என்ன இல்லை? ஆமாம், கண்ணை சுற்றி மசில்ஸ் இருக்குது, அந்த கண்ணுக்கு எங்கே இருக்குது? பூமிக்குரியவைகளை நான் சொல்லும்போது நீ புரிந்து கொள். அதுக்கு கர்த்தர் பூமிக்குரியவைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். மத்தேயு 5, 6, 7 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் பூமிக்குரியவைகளை தான் சொன்னார். இங்கே இப்படி இருந்தால் தான் அங்கே அப்படி இருக்கும் என்று சொன்னார். ஆமென். இவைகளை கற்றுக் கொடுக்கிறவர் சொன்னார், பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் no one has ascended up to heaven. நம்ம கையில் எவ்வளோ சேட்டலைட் டெக்னாலஜி இருக்குது, எவ்வளோ சேட்டலைட்ஸ் இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம ஆதித்யான்னு ஒரு சேட்டலைட் விட்டோம், சூரியன்கிட்ட போய் அது ஃபோட்டோ எடுத்து விஷுவல் அனுப்புகிறது. பரலோகத்துக்கு ஏறல, ஆனால் அது நம்மளால் ஏற முடியுமான்னு தெரில. அது கூட இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் தட் இஸ் ட்ராவலிங், பட் ஹியூமன்ஸ் கேனாட் ட்ராவல். நம்ம அங்கே போக முடியாது. நம்ம நிலாவில் கால் வைக்கிறதுக்கே பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த இயேசு சூரியனை தாண்டி, சந்திரனை தாண்டி, எல்லா நட்சத்திரங்களை தாண்டி வானத்துக்கு ஏறியும் இருக்கிறார், இறங்கியும் இருக்கிறார் இந்த ஆயுசு காலத்தில். ஆமேன். நீங்கள் நைட்டில் வீட்டை விட்டு வெளியில் வந்து நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தோட லைட்டு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதில் எல்லா நட்சத்திரமே உங்கள் சூரியனோட பெருசு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நைட்டில். அதை விட இன்னொன்று கவனிங்க, அதில் எல்லா நட்சத்திரமோட ஒளியும் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கிளம்பிருச்சு. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா காலத்தில் விட்ட ஒளி இன்றைக்கி வந்து சேருது. அவ்வளோ லாங் லைட் ட்ராவல் பண்ணுறதுக்கே நமக்கு தெரிஞ்ச வேகமே மின்னல் வேகம் தான். இது வரைக்கும் வேகம்னாலே மின்னல் தான், அதை காட்டிலும் வேகம் நமக்கு தெரியவில்லை. அந்த மின்னல் வேகத்தில் வந்ததே நைட்டில் தெரிகிற நட்சத்திரம். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது அங்கே விட்ட ஒளி அது கிளம்பி இங்கே வந்திருக்கிறது என்றால், இயேசுனுடைய அசென்ஷன் அண்ட் டிசென்ஷனோட ஸ்பீடை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் அனுபவங்கள் தான். தீஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், spiritual experience. Son of man has ascended up to heaven and he has also descended from heaven. He was in heaven. Amen. இப்போ நிக்கோதேமுக்கு ஃபுல் ப்ரீச்சிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மோசையினால் சர்ப்பம், வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். நிக்கோதேமுக்கு இந்த வெண்கல சர்ப்பம் சப்ஜெக்ட்லாம் தெரியும். கொல்லிவாய் பிசாசுகள் வந்து விட்டது, விஷ சர்ப்பங்கள் மனிதர்களை கடித்து விட்டது, அவர்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறார்கள். மோசே சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் ஆன்டி வீனம் கொடுக்க டைம் இல்லை,
ஒவ்வொருத்தனையும் அந்த யார் மருத்துவர்கள் வந்து காப்பாற்றுற டைமில் பீப்புள் ஆர் டையிங். ஒரே வழி இப்படி பார்க்கணும். பாம்பு கடிச்சதுமே கண்ணு அட்டாக் ஆகுங்க, விஷம் அவ்வளோ ஸ்பீடுங்க. ஆமாம், அதுவும் ஆர்ட்ரியில் கடிச்சிச்சின்னா ஒரு 2 நிமிஷம் கம்மி, ஸ்பீடு அதிகமாகவே சீக்கிரம் போயிடும். வேறு எங்கன்னா கடிச்சிச்சின்னா கூட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குதுன்னா, ஒரு முக்கியமான ஹார்ட்டுக்கு போகிற வெசலை கடிச்சிச்சின்னா உடனே சர்க்குலேட் ஆகிரும், கண் இருள் அடையும். அந்த கண் இருள் அடைவதற்கு முன்பாக உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்போதே பிழைக்கிறான். என்ன டெக்னாலஜி ஆண்டவர் அவங்களை காப்பாற்றினார் எனக்கு தெரிலங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி வந்தால் அப்படி இருக்கும். ஹார்ட் அட்டாக் வரவங்களாம் வானத்தில் அந்த நட்சத்திரத்தை பாருங்கள், உடனே உங்கள் ஹார்ட்டு சரியாயிடும்னா, அப்பா ஹார்ட் அட்டாக் வராங்களாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலே சரியாயிடும் அப்படின்னு வந்தா, அப்பா நம்ம அத்தனை பேரும் நம்ம சொத்தெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட படத்தை எடுத்து வந்து மாட்டி வச்சுருப்போம். சார் உடம்பு சார் ஹாஸ்பிட்டலில் பார், ஹாஸ்பிட்டலில் பார், ஹாஸ்பிட்டலில் பார், டாக்டரை பார், அவர் படத்தை பார் என்று. அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை ஆண்டவர் அன்றைக்கே வைத்திருந்தார். ஆமென். ஆச்சரியமாக இருக்குங்க. நான் எப்போதும் யோசிச்சு பார்ப்பேன், நான் மெடிக்கல் ஃபீல்டு வந்ததுனால, பார்த்தாலே பாம்பு விஷம் முடியுமா? பார்த்தால் பாம்பு விஷம் முடியுமா? எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா? அந்த ஆன்டி வீனம், அவனை பாம்பு கடிச்சு விஷம் தலைக்கு ஏறிச்சுன்னா அவன் உயிராக வர்றது பெரிய விஷயம். அப்படி அவன் உயிர் பிழைத்து வந்தான் என்றால் பெரிய ப்ராசஸ். பாய்சன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள், மாபெரும் ப்ராசஸ். மொத்த பாடியுமே பாய்சன் ஆகிருக்கும், எல்லாத்துலேயுமே ஆன்டி வீனம் பண்ணி எடுக்கும், கெட்டு போயிருக்கும். உடலில் உள்ள எல்லாமே ஒரு அணுவாக கொன்றுத்திருக்கும் அந்த வீனம். அந்த கொஞ்சம் தான், அந்த ஒரு ட்ராப் அவ்வளோ காரியங்களை செய்யும். அந்த மனிதன் பிழைத்து வருகிறவன் கையில் கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான் பாருங்க, ஐயா செத்து போயிருக்கலாம் ஐயா அப்படின்னு. ஒரு ஊசியும் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். என் ராஜா, பரலோக ராஜா, கிருபையின் ராஜா, வெண்கல சர்ப்பத்தை பார். when you look into this you can live. ஆமென். இதுதாங்க பிரதர் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். யூ பைபாஸ் ஆல் யுவர் ஓல்ட் மேன். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாக. பழைய மனுஷன் போயிட்டான் யார், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே போயிட்டான். ஆமென். அதை பிரேசன் சர்பென்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது நம்ம சாதாரணமாக நினைப்போம். என்னாகமம் 21 4-9 வரைக்கும் தான் இது சொல்லப்பட்டிருக்கு இந்த சப்ஜெக்ட். ஏசாயா 45:22 சொல்றார், என்னை நோக்கி பார் அப்பொழுது பிழைப்பீர்கள். லுக் unto me and you shall be saved. இப்போ சொல்றாரு, எப்படி சேவ் ஆகிறோம்? பிரேசன் சர்பென்ட், வெண்கல சர்பென்ட்டை வச்சுட்டாங்க, அதனால பிழைச்சாங்களா? இல்லைங்க. வெண்கல சர்பத்தை மூசை வச்சாருங்க. மூசை காலத்துக்கு பிறகு ஏறக்குறைய 1000 வருஷம் கழிச்சு அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு பதிலாக இயேசுவே உயர்த்தப்பட போகிறார். ஜீசஸ் வரலாற்று நாயகன் மத்தியில் இருந்து தனக்கு முன்பதாக பிறந்தவனையும் காப்பாற்றினார், தன் காலத்தில் வாழ்ந்தவனையும் காப்பாற்றினார், தனக்கு பின்பதாக பிறந்தவனையும் காப்பாற்றின மாபெரும் ரட்சகன் தான் நம் ராஜா. உங்களுக்கு புரியாது, நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி நான் வரும்போது தோசை சாப்பிட்டு வந்தேன்னு வைங்களேன். அந்த தோசை ஒரு அரிசியிலேருந்து வந்துச்சா இல்லையா? இந்த அரிசி எங்கேருந்து வந்துருச்சு? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா அரிசி இருந்தாங்களே, கரெக்ட் தானே? அந்த நெல்லேருந்து வந்துச்சு. அது எங்கேருந்து வந்துச்சு? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா நெல் இருந்தாங்களே, அதுலேருந்து வந்துச்சு. லாஸ்ட்டில் போனால் ஏதேன் தோட்டத்தில் ஒரு அம்மா அப்பா நெல் இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டான். என் ராஜாவும் அப்படி தான். இன்றைக்கி நான் வந்திருக்கேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தத்தை பூமியில் சிந்தினார். எந்தெந்த வகையிலெல்லாம் நான் வாழ வேண்டுமோ, அரிசி மூலமாக கொடுத்தாரோ, நெல் மூலமாக கொடுத்தாரோ, இதில் எதில் ரீச் ஆனாலும் பரவாயில்ல, ரீச் ஆகலைன்னா கூட பரவாயில்ல மகனே, நீ மனசில் நம்பினாலே என் கிருபை உன்னை தேடி வரும் என்று அவர் உயர்த்தப்பட்டார். You shall not perish. அவரை நோக்கி பார்க்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிப்பான். Whoever looks upon him shall not perish. என் மகனே, என் மகளே, நீ யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசுவை நீ நோக்கி பார்த்தால் நீ அழிய போகிறவன் அல்ல, நீ அழிய மாட்டாய். சாவுக்குரிய உன் சரீரம் சாவாமையை தரித்துக்கொள்ளும். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பாடியோட அமைப்பே அப்படி தான். மைட்டோசிஸ், மியாசிஸ், கட்டப்படும், உடைக்கப்படும், செல் டிவைட் ஆகும், செல் கட்டப்படும். கெட்டபாலிசம், அனபாலிசம், செல் கட்டும், எனர்ஜி வரும், உடையும், அழியும். சிஸ்டமே அப்படி தான். ஒரு அணுவும் 3 நாள் வாழ்கிற செல் இருக்குது, 4 நாள் வாழ்கிற செல் இருக்குது. நம்ம WBC, RBC, வெள்ளை அணுக்கள் குறைஞ்சிச்சாமே, ரத்த அணுக்கள் குறைஞ்சிச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, 7 நாள் போருங்க, திரும்பி வந்துடும். குறைஞ்சிச்சினோ இல்லை, கூடிச்சினோ இல்லை, அதிகமாகிச்சினோ இல்லை, அப்படியே வருது. ஒரு ரொட்டேஷன் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இதில் ஒரு அழிவு அதிகமாக வரும்பொழுது அழியாமையை பற்றி தான் இன்றைக்கு இயேசு நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். யூ ஷல் நாட் பெரிஷ்.
வண்டர்ஃபுல்லான வேர்ஸ் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தோரில் இவ்வளவாய் உலகத்தில். பைபிளுடைய மைய கருத்து, இஃப் யூ பிலீவ் இன் ஜீசஸ் யூ ஷல் நாட் பெரிஷ். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் பிலீவிங் எனி அதர் திங் ஆர் எனி அதர் மேன் ஆர் எனி அதர் artificial things, even artificial intelligence. There is God who has created us. Amen. நம்மை காட்டிலும் ஞானமுடையவர் தான் நம்முடைய தாயுமானவரமாய் இருக்கிறார். He loved the world. He is dealing us with love. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணி நம் பாவத்தில் இருந்தாலும் நமக்காக பிராயச்சித்தம் செய்து நம்மை காப்பாற்றுகிறார். இந்த வசனத்தில் கண்டினியூ பண்ணுறார் நிக்கோதேமு பார்த்து, நிக்கோதேமு நீ என்னை விசுவாசித்தால் தான் நிக்கோதேமு உன் வாழ்க்கை. நிக்கோதேமு என்ன சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு? I am the disciple of Moses. I am the son of Abraham. No. You have been saved by Jesus. என்னைக்கு நினைக்கிறியோ அன்றைக்கி தான் நீ தப்பிப்ப. ஜீசஸ் இஸ் மை சேவியர்னு என்னைக்கு சொல்கிற அன்றைக்கி தான் நீ தப்பிப்ப. சொல்லிக்கலாமா, நாங்கள் ஆபிரகாமின் குமாரர், ஈசாக்கின் குமாரர். ஆபிரகாமை போய் நேரில் பார்த்தீங்கன்னா நீ யாருன்னு தெரிலன்னு ஆபிரகாம் சொல்லுவார். பரலோகத்தில் கூட நம்முடைய பெயர் மனப்பாடமாய் தெரிந்த ஒரே இரட்சகர் இயேசு தான். யாரை போய் தேட போகிறீங்க? யோவானை தேடுவீங்க? ஏன் தாவீதை தேடுவீங்களா? தாவீது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தேடுவீங்களா? அவருக்கு உங்களை தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜீவன் உண்டு, இயேசு மகாபிரபு. அவர் இந்த பூமியை கண்டம் பண்ண வரலையா? அவர் இந்த பூமியை நியாயத்தீர்க்க வரலையா? இங்கே வந்து நம்மளை தப்பு பண்ண என்று கடிந்து கொள்ள வரவில்லை. 17ஆம் வருஷத்தில் நிக்கோதேமு பார்த்து சொல்ல, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரேன். நிக்கோதேமு, நீ உன் லைஃப் டைமை முடிச்சுட்ட, பெரிய போஸ்டிங் வந்துட்ட, இவ்வளோ நாள் நீ ஞானஸ்தானம் கூட எடுக்கல. நான் உன்னை கண்டம் பண்ண வரல நிக்கோதேமு, என்னைய மீட்டிங்கில் நான் உன்னை காப்பாற்றுறேன். என்னைய மார்னிங் டிவோஷனில் நான் உன்னை காப்பாற்றுறேன். தொலைந்து போன உன்னை காப்பாற்றுகிறேன், உன் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன். அமேசிங் வேர்ஸ். நான் உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறேன், என் தகப்பன் உன்னை ரட்சிக்கும்படி அனுப்பியிருக்கிறான். என்னை விசுவாசிக்கவில்லை என்றால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு. இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் மீ. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? நம்பலாம். எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க. எத்தனை பேர் இயேசுவை பிடிக்கும்? பிரதர் இயேசுவை பிடிக்கும்னு சொல்லாதீங்க, இயேசுவை நம்புறேன்னு சொல்லுங்கள். அப்போ தான் பிழைப்பீங்க. இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இயேசுவை விசுவாசிக்கிறேன். சரிங்க சார், விசுவாசா என்ன பண்ணோம்? கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்கணுங்க. விளக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். பேதுரு வந்தார். யார் வீட்டுக்கு வந்தாருமா? கொர்நேலியு வீட்டுக்கு வந்தார். தண்ணீரை விளக்கலாமான இம்மீடியட்டாக த ஃபஸ்ட் ஸ்டெப் அப்போஸ்தலன் பீட்டர், அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஜாம்போவான்ங்க பெரியவங்க அவங்கெல்லாம். த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஹி டிட், பேப்டிசம் கொடுத்துருங்கன்ட்டார். அவர் தான் போப் இல்லை, அவர் தான் போப். அவர் மேலே தான் சர்ச்சு கட்டப்பட்டிருக்கு. நம்மளாம் நாளைக்கு பரலோகம் போனோம்னா நம்மளை ஆர்டராக லைனில் நிற்க வச்சார். நான் ஃபஸ்ட் லைனில் யார் தான் நின்றுப்பார்? பேதுரு நிற்பார். சொன்னார், கிவ் தம் பேப்டிசம். ஐயா இவங்கெல்லாம் கிரேக்கர்கள் ஐயா, ரோமர்கள் ஐயா, நோ கிவ் தம், கொடு அப்படின்னாரு. ஏன்? அவன் விசுவாசித்த உடனே அவன் பேர் லிஸ்ட்டில் வரனால ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஆமென். எடுக்கவில்லை என்றால் ஆக்கினை தீர்ப்பு. உலகத்தில் ஒளி வந்திருக்கிற அந்த ஒளி வேறு எதுவும் இல்லை, இயேசு. இருளில் இருக்கிற மனிதன் ஒளிக்கு வரமாட்டான். லைட்டு போடாதீங்கன்னு கத்துவான். லைட் படாத, லைட் படாத, லைட் படாத அப்படின்வான். பாவத்தில் இருக்கிறவன் அப்படி சொல்லுவான். ஆனால் பாதிப்பில் இருக்கிறவனா சொல்லுவான், ஐயா கொஞ்சம் லைட் போடுங்களேன், நம்ம கட்சிச்சு என்று சொல்லுவான். சாத்தான் என்கிற விரியன் பாம்பு, சாத்தான் என்கிற கட்டு விரியன், சாத்தான் என்கிற கொல்லிவாய் சர்பம் நம்மை கடித்து விட்டது. நம்மை காப்பாற்றும்படியாக ஒளி வந்திருக்கிறது. அந்த ஒளி நம் மீது பட்டால் தான் பாவம் அகலும். அல்லையா? லைட்டு போட்ட உடனே ஒருத்தர் அடிப்பட்டவனை காப்பாற்றுவாங்க, இன்னொருத்தர் பாம்பு அடிப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? தேல் அடிப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? அடிச்சிருக்காங்களா அடிக்கலையா? பின்னிடுவாங்க. ஆளுக்கு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போய் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த காலத்திலே அடிச்சிடுவாங்க, இந்த காலத்தில் அடிச்சிடுவாங்க. இயேசுவின் ஒளி நம்மை காப்பாற்றும், சாத்தானை அழிக்கும், அந்தகார கிரியைகளை அழிக்கும். No more death will happen. இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட ஆபத்து மற்றவனுக்கு ஏற்படாது. இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தின் மூலமாக நம்மை ஒளியிடத்துக்கு கொண்டு வருகிறார். பொல்லாங்கு செய்கிறவன் தான் ஒளியை பகைப்பான், தன் கிரியைகள் தெரியக்கூடாது என்பதற்காக ஒளியிடத்தில் வராதிருப்பான். ஆனால் சத்தியத்தின்படி வருகிறவன் தன் கைகளை தூக்கி கொண்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்பான். இயேசு சொன்னார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க மகனே மகளே, திரும்ப திரும்ப பண்ணுறதே பண்ணிட்டு நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு பேசாதீங்க. அது நம்முடைய இருதயம் கல்லாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு முறை கையை தூக்கிட்டு சாரி ஆண்டவரேன்னு கேட்டால் இருள் நம்மை விட்டு அகலும், இருளின் கிரியைகள் நம்மை விட்டு அகலும். சத்தியத்தின்படி செய்கிறவன்
தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது வெளியாகும்படி ஒளிநடத்தில் வருகிறான். கன்ஃபஸ் பண்ணுறான், சாரி கேட்குறான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரிங்க, நான் பண்ண மாட்டேங்க. முதல்ல ஆண்டவர் கையில் கேட்குறான். ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸில் போயிடாதீங்க, மனுஷால் கையில் கேட்கணுமான்னு, அது செகண்டரி. அது ஒரு வாய்ப்பு கிடச்சா கேளுங்க. ஆனால் ஜீசஸ் கையில் ஃபஸ்ட்டே கேட்டுருங்க. அவர் கையில் மறைக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நம்ம தாத்தன் ஆதாமே மறைச்சி மாட்டினான்னா நம்ம எங்கெங்க தப்பிக்க முடியும்? ஒரே தப்பு தாங்க பண்ணார் ஆதாம். அந்த பழத்தை சாப்பிட்டார், ஆச்சி சாப்பிட்ருச்சு. 2 பேருமே அவர் கையில் மாட்டினாங்கன்னா நம்ம எங்கே அவர் கையில் தப்பிப்போம்? ஒரே வழி தான், கைகளை தூக்கி சரண்டர் ஆகும். ஹல்லேலூயா, ஆமென். 21 வசனம். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். நிக்கோதேமு போயிட்டார். நான் விசுவாசிக்கிற நிக்கோதேமு ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்தானம் பெற்றார். ஆமென். ஏன்னா நெக்ஸ்ட் வேர்ஸ்லேயே போடப்பட்டிருக்குது, இயேசு ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். 22nd verse தானே போடப்பட்டிருக்கு. ஆமாம், ஏன்னா ஜீசஸ் மரித்த பிறகு அடக்கம் பண்ணுறதுக்கு நிக்கோதேமு அங்கே வருவார். அப்போ ஒன்றும் மறைமுகமாக இருட்டில் வர மாட்டார், பப்ளிக்காகவே வருவார். ஆமென். அரிமத்தியூரனாகிய யோசேப்பு நிக்கோதேமு போய் பிலாத்து கையில் லெட்டர் வாங்கிட்டு, டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, அடக்கம் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்டோடு வருவாங்க. யூதர்களும் தடுக்க முடியாது, ரோமர்களும் தடுக்க முடியாது, லெட்டரோடு வருவாங்க. பிலாத்து கையில் லெட்ரு. நிக்கோதேமு அப்போது பகிரங்கமாய் இயேசுவை அடக்கம் செய்வான். சொல்லியிருப்பான், சாமி என்னை நித்தியத்துக்கு நேரம் நடத்தினிய நன்றி. ஒவ்வொரு மரிக்கிற மனிதனும் நித்தியத்துக்குள் போய் இருக்கும்போது நீங்கள் அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்தியிருந்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணுறது ஆண்டவர்கிட்ட போய் உங்களை பற்றி தான். இந்த பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு, இந்த அம்மா எனக்கு ஜீசஸ் பற்றி சொல்லிச்சு, தேங்க்ஸ்ன்னு. ஆமென். ஆமாம், இயேசு முதலாவதாக அவர் மரிக்கிற நேரத்தில் காப்பாற்றின அந்த மனுஷன் தான் அந்த கல்வன். 2 கல்லர்களில் ஒருவனை லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் காப்பாற்றினார்னா, லாஸ்ட் மினிட், த லாஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் மினிட்னு இருந்தாலும் அங்கே ஜீசஸால் காப்பாற்ற முடியும். பூலோகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகுவதற்குள்ளாக ரட்சிக்கப்பட வேண்டும். அதில் லாஸ்ட் ஜோன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கப்புறம் என்ட்ரியே ஹெவன் தான் இருக்கும்போது, அந்த ஹெவன் ரியால்மில், வான ரியால்மில் போகும்போது ஒரு சைடு நரகத்தை நோக்கி ஜம்ப் பண்ணுது, ஒரு சைடு பரலோகத்தை நோக்கி ஜம்ப் பண்ணும்போது அந்த எக்ஸிட் பாயிண்டில் கூட ஒரு மனிதன் விசுவாசித்தால் இயேசு காப்பாற்றுவார். He himself has got influence. அவரோட ஆஃபீஸ் பூமி வரைக்கும் தான், நம்ம தான் அந்த ஆஃபீஸ். அவரோட ஸ்டாஃப்ஸ்லாம் நம்ம தான். நைட்லாம் தூங்காமல், தலைவலியோட, தலை சுத்தலோட, மயக்கமாக, முட்டி வலியோட, நிற்க முடியாமல், நடக்க முடியாமல், எதனா ஒன்று பேசின்னு இருக்கிறோமே, நம்ம தான் அவரோட ஸ்டாஃப்ஸு. அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீங்கள் நின்றுக்கிறீங்க? நாங்களாம் எங்கள் நம்பிக்கையில் நிற்கலைங்க, நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான். என் ஆண்டவரை விசுவாசித்து நின்று கொண்டிருக்கும். நான் முடிக்காததெல்லாம் அவர் முடித்து வைத்தார். We may be weak today, he is strong always. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். ஞானஸ்தானம் கொடுக்குறாருங்க. ஜீசஸும் ஞானஸ்தானம் கொடுக்குறார், யோவானும் ஞானஸ்தானம் கொடுக்குறார்கள். யோவானிடம் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். இயேசுவிடம் there was no contradictory at all. இயேசுக்கிட்ட வந்தால் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. யோவான் ஸ்தானங்கன் கிட்ட போனால் மனம் திரும்புதல் ஞானஸ்தானம். ஜீசஸ் ஒன்றும் அங்கே போகிறவங்களாம் இங்கே வான்னு சொல்லவே இல்லை. கோ ஜான் கையில் போ, ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணி விடுறார், போ, ஒரு நாள் நீ செகண்ட் ஸ்டெப்புக்கு வருவேன். ஆமென். சர்ச்சுக்கு வருஷம் ஒரு முறை வரணும்னா கூட திட்டாதீங்க, வா, ஒரு முறையாவது வா, நீ வா, ஆண்டவர் இருக்கிறார். ஆன்லைனில் சும்மா எட்டி பார்க்குறாங்களா, பரவாயில்ல, எட்டி பார்த்துட்டாது போ. சர்ச்சில் வந்து முட்டி போட்டு போடிடுறாங்களே, பரவாயில்ல, வா, கம், உன்னை ஒரு நாள் என் ஆண்டவர் தொடுவார். ஹல்லேலூயா. இப்போ வாக்குவாதம் வந்திருக்குது. அதில் யோவான் இடத்துல வந்து ஜீசஸ் பெருசா, நீங்கள் பெருசா, இது ஜனங்களோட தாட் எப்போதும். இவர் பெருசா, அவர் பெருசா, இவர் நல்லவரா, அவர் நல்லவரா, இவர் பெரியவரா, அவர் பெரியவரா. அது நமக்குள்ளே கூட இருக்குது. ஜனங்க போய் யோவான் கையிலே கேட்டாங்க, யோவான் நீங்களே ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்களே, அப்போ நீங்கள் தானே பெருசு, அவர் நிறைய கொடுக்குறாரு. யோவான் சொல்ல போகிறது பாருங்கள், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் வழி அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இது தாங்க ஹிப்ராயிக் திங்கிங். கிரீக் திங்கிங் என்ன தெரியுமா? எதிரி கையில் இருக்கிறது என் கையில் இருக்கணும். ஆமென். நீ குதிரை மேலே ஏறினேன்னா நான் குட்டி சோறு மேலேயாவது ஏறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எது மேலே ஏறுவேன்? நானும் வயிற்றுக்கு இருப்பேன். நீ ஓடிட்டேன்னு சொல்லுவேன், ஆனால் நான் மேலே உட்காந்துருப்பேன். இது கிரீக் திங்கிங். ஹீப்ராயிக் திங்கிங் வந்து எனக்கு ஆண்டவர் படி அளித்தது எனக்கு, அவனுக்கு ஆண்டவர் படி அளித்தது அவனுக்கு. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். வடக்கு கிழக்குக்கு எவ்வளோ திரும்பணும். அவன் அடைந்த வெற்றியை நான் அடைவேன், அந்த இடத்துக்கு நான் வருவேன், உன்னை தள்ளிட்டு நான் அங்கே உட்காருவேன். இது அப்படி கிடையாது. எனக்கென என் ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் சத்துருக்கள் முன்பாக என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணும். இன்னொருத்தனோட சேரில் நம்மளை உட்கார வைப்பேன்னு சொல்ல, உனக்காகவே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். கிறிஸ்டியன்ஸ் நீங்கள் கவலைப்படவே வேணாம்.
டென்ஷன் ஆகவே வேணாம். நாளை இன்னைக்கு பண்ணியிருக்கணும், நாளை எந்தில் எனக்கு இல்லை. உனக்கு கர்த்தர்கள் இருக்கு மகனே. கம் இன் டு திஸ் ஹீப்ராயிக் திங்கிங். டோன்ட் ஃபாலோ த கிரீக் ஃபிலாசபி. அது அவங்களோட ஃபிலாசபி. அவங்க தத்துவ ஞானிகள் தான் சொன்னாங்க. அதனால் அலெக்சாண்டர் எல்லாரையும் கொன்று குவித்து ராஜ்யத்துக்கு வந்தான். நம்ம பார்த்துருக்கோம், தாவீது ராஜா அவங்க இவங்கெல்லாம் சண்டை போட்டாங்க. தன்னுடைய எல்லையில், பிப்ளிக்கல் எல்லை எங்கே இருக்கோ அதை தாண்டி அவங்க போய் எடுக்கலை. அவங்க எல்லை மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கு மேலே சண்டைன்னு வந்தால் போயிருப்பாங்க. சீரியாவை போய் தனக்கு எடுத்துக்கல, மீதி நாடுகளை தாண்டி எடுத்தீங்க வந்து இந்த கண்டம் எந்த அந்த கண்டம் இருந்தெல்லாம் சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு செத்து போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே பேன் விட்டுட்டு போல. அவர்கள் கர்த்தர் சொன்னபடி நடந்தார்கள். பரலோகத்தில் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி, நான் கிறிஸ்து அல்ல, நான் கிறிஸ்து எங்க ஜீசஸ்க்கு ஞானஸ்தானம் கொடுத்தவரே சொன்னாருங்க, நான் கிறிஸ்து அல்லன்னு. இன்றைக்கு பூமியில் எத்தனையோ பேர் நான் தான் கிறிஸ்து என்கிறார்கள். சொல்கிறாங்களா? நான் தான் ஜீசஸ், நான் தான் ஜீசஸ். நோ, மணவாட்டியை உடையவனே மணவாளன். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எல்லாரும் கோட் போட்டுன்னு மாப்பிள்ளை மாதிரி நிற்கிறாங்க. அது யார் மாப்பிள்ளைன்னு கண்டுபிடிப்பீங்களா, குடிக்க மாட்டிங்களா? மேடையில் போய் பொண்ணு பக்கத்தில் உட்காருவார்ல. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வந்து உட்காந்துருப்பார். செகண்ட் தான் பிரைடல் மார்ச் வரும். பொண்ணு வந்து எங்கே போய் உட்காரோம் சொல்லுங்களேன்? முன்னாடி வந்து மாப்பிள்ளை பிரைடல் மார்ச்சா லாஸ்ட்டு. அப்போ பொண்ணு வரும்போது பிரைட் மார்ச்சுன்னு சொல்லும். பிரைடு உள்ள என்ட்ரி, பிரைடல் என்ட்ரி வரும்போது எல்லோரும் கூட போய் உட்காருமா சொல்லுங்கள்? மணவாளன் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்களே, பக்கத்தில் போய் உட்காரும். நீங்களும் நானும் யோவான் ஸ்நானம் கூட போய் உட்காந்துடலாமா? போவீங்களா? கண்டுபிடிவீங்களா? முதல்ல வெட்டுக்கிளி சாப்பிட்டு உட்காந்துருப்பாரா? ஒட்டக மயிரோட தரிச்சு உட்காந்துருப்பாரா? ஏங்க ஜீசஸ் இங்கே எங்கன்னா அப்படி ஜஸ்ட் விசிட் பண்ணாலும் நம்ம ஃபீல் பண்ணி ஓடிடுவாங்க அந்த பக்கம். அவரோட ஸ்மெல் ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அவர் மணவாளன், நான் தான் மணவாட்டி, நீங்கள் தான் மணவாட்டிகள். மணவாளன் உடையவனோ, மணவாட்டியை உடையவனே மணவாளன். நீங்களும் நானும் ஆயத்தப்படுகிறோம் யோவான் ஸ்நானகனை பார்க்க அல்ல, நம் ராஜாவை பார்க்க. ஹல்லேலூயா, ஆமென். எவ்ரிவேர் he is the one to be talked. he is the important person. இன்னும் தான் முகத்தை கூட யாருக்கும் காட்டல. இங்கே கூட இவ்வளோ சேர் காலியாகுது, ஒரு சேரில் கூட உட்காரல. இந்த மேடையில் வந்து நீ தள்ளி போப்பான்னு வந்து நிற்கல. இன்று வரைக்கும் அவர் தாழ்மையாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், முழு மனித குலம் ஆதாமிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் முழங்கால் முடங்குகிற நிலையில் என் ராஜா ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை நம்ம காண்போம். ஹல்லேலூயா. இயேசுதான் மணவாளன். நான் மணவாளனுடைய நண்பன், தோழன் என்பதாக யோவான் சொன்னார். நீங்களும் நானும் யாருங்க? மணவாளனுடைய வேலைக்காரன், எஜமானுடைய வேலைக்காரன். நல்லா இருக்கா பேர்? இன்னும் கொஞ்சம் கூட இறங்கி யோவான் ஸ்நானகன் கீழே போய் உட்காந்துட்டு, யோவான் ஸ்நானகன் ஜீசஸோட பாதரட்சியினுடைய வாரை கூட அவிழ்க்கிறதுக்கு நான் தகுதி இல்லை. யோவான் ஸ்நானகன் பாதரட்சியின் வாரை அவிழ்க்கும் போது அதை பார்க்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அதான் எனக்கும் இயேசுக்கும் உள்ளது. ஹீ இஸ் ஸோ அமேசிங். சொன்னான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உன்னதத்தில் வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். He was talking about the quality of Jesus. அவர் மேலானவர். இந்த பூமியில் நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள் அவர்களை காட்டிலும் இயேசு மேலானவர். பூமியில் உறைவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருக்கிறான். உங்களுக்கு எனக்கும் பூமியின் தன்மை இருக்கிறது. இயேசுக்கு உன்னத அனுபவம் இருக்கிறது. ஆமென். அவரை ஏற்றுக்கொள்கிறவன், அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போடுகிறான் என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய வார்த்தைகளை இயேசுக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த செகண்ட் பார்ட்டில் ஜான் வாஸ் டாக்கிங் அபவுட் த சுப்ரீமசி ஆஃப் ஜீசஸ். ஜீசஸ் வாஸ் நாட் டாக்கிங். இயேசு தன்னுடைய மகத்துவத்தை பற்றி பேசவில்லை, யோவான் பேசுகிறார். இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நானும் இங்கே வந்து என்னை பற்றி பேசாமல் என் ராஜாவை பற்றி பேசணும், வேறு யாரை பற்றியும் பெருசாக பேசாமல் என் ராஜாவை பற்றி பேசணும். அதுதான் கையில் பைபிள் கொடுத்து அனுப்பியிருக்காரு பரலோகத்தந்தை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான். என்னப்பா ஊழியம்? என் பையனை பற்றி பேசு. கரெக்டாக? என் பையனை பற்றி பெருசாக பேசு, என் மகனை பற்றி பேசு, என் மகனுடைய மகத்துவத்தை பற்றி பெரிதாய் பேசு. He is supreme. Jesus is supreme. Jesus is great.
ஜீசஸ் இஸ் ரியல், ஜீசஸ் இஸ் காட், ஜீசஸ் இஸ் மை சேவியர், ஜீசஸ் இஸ் மை கிங், ஜீசஸ் இஸ் மை பிரைட் குரூம். நம்ம எழுந்து நிற்க போகிறோம். இயேசுனுடைய மகத்துவத்தை மிகவும் துல்லியமாக இந்த 3ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு இந்த 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய சுப்ரீமசியோடு நான் இன்றைக்கு முடிக்கிறேன். ஹீ இஸ் சுப்ரீம், ஹீ இஸ் பவர்ஃபுல் தென் ஜான். ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் யோவான் பெரியவர் என்றால் யோவானை காட்டிலும் இயேசு பெரியவர். இந்த உலகத்தில் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற எல்லாரை காட்டிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஹீ இஸ் சுப்ரீம். நான் என்னை என் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறேன். இந்த காலவெளியில் நாம் ஆவியானவரை வரவேற்க போகிறோம். ஆண்டவர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லுகிறார். நாம் அநேக பேர் சிலத்தினால் நாம் பெற்றுப்போம். ஆவியானவரை காலை வரவேற்று இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை நாம் வரவேற்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, எங்களுக்காய் பரத்தை விட்டு பூமிக்கு வந்து எங்களுக்கு நித்திய ஜீவை கொடுத்த எங்கள் உன்னத தகப்பனே இயேசுவே, இந்த கால வேளையில் உண்மை நாங்கள் துதிப்பதும் ஆராதிப்பதும் நீர் கொடுத்த ஸ்லாக்கியமாக எண்ணுகிற தகப்பனப்பா. இம்மட்டும் நீர் எங்களோடு ஆசீர்வாடினீர். பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே, இத்தனை நாட்கள் எங்களோடு நீருடன் எங்களை வழிநடத்த கிருபைக்காம் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நிறைய மகிமையாக பிரசன்னமாக இனிமேலும் எங்களை மறைத்து வெளிப்படுங்க. பெரிய காலம் செய்யுங்க. இயேசு முடிச்ச நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன். நாம் அநேக பேர் ஜலத்தினால் நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருப்போம். ஆனால் 2வது சொல்லுகிறது, நாம் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஆவியினாலும் பிறப்பு என்பதால் நாம் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நம் ஆவியினால் பிறக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நாம் சுயமாய் செய்து கொண்டிருக்கிறோமா, இல்லை அல்லது ஆவியானவரின் வழிநடத்தல் படி தான் நம்ம வாழ்க்கையில் செய்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற நாம் எடுக்கிற முடிவுகள் அது பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருக்கிறதா, இல்லை நாம் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய சுய முடிவுகளை சார்ந்து இருக்கிறதா? நாம் ஆவியானவரை சார்ந்திருந்தால் தான் நாம் ஆவியானவன்படி நாம் பிறக்க முடியும் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பாவம் அது ஆவியானவரை துக்கப்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக ஆவியானவர் நம்ம இடத்துல பிரவேசிப்பது அது மிகவும் அரிதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்து ஆவியானவருக்கு அப்படியே விட்டு கொடுப்போமா? ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆவியானவர் ஒரு சிறு குழந்தையை போல அவர் நம்மிடத்தில் வாசம் செய்ய வரும்போது நம்மிடத்தில் காணப்படுகிற ஏதாவது சிறிய காரியத்தை கூட பார்த்து அவர் ஒரு வேளை விலகப்படுவார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஆவியானவர் நம்மிடத்தில் வாசம் செய்யக்கூடாதபடிக்கு நம்மிடத்தில் ஏதோ ஒரு கசப்புகள்,
ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ நம்ம வாழ்க்கையில் சுய திட்டங்கள், அநேக திட்டங்கள் ஆவியானவர் சொல்ல சொல்ல நாம் சுயமாக நடந்திருந்தோம்னா, இன்னைக்கு ஆவியானவர் சொல், மகளே நீ எனக்கு விட்டு கொடுக்க மாட்டாயா என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு அப்படியே ஆவியானவர் இடத்துல நம்ம விட்டு கொடுப்போம். ஆண்டவரே என்னுடைய சுய எண்ணங்கள் மறித்து போகட்டப்பா. ஆவியான மீண்டும் எனக்குள்ள நீங்கள் பிறந்து என்னை வழி நடத்துங்கப்பா. ஆவியான என் வாழ்க்கையில் நான் சுய சித்தத்தின்படி வேண்டாம் தகப்பனப்பா. ஆவியானவரே என்னை முழுவதும் ஓகே நாங்கள் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமயத்தில் நம்ம அப்படியே தாழ்த்தி, ஆண்டவரே ஆவியானவரே இன்னைக்கு நாங்கள் பார்த்த ஆண்டவரே, காற்றானது தகப்பனே தனக்கு பிரியமான இஷ்டத்தில் சொல்வது போல ஆவியினால நடத்தப்படும்னு சொல்வது போல அப்பா, அக்கினி காற்று, ஜீவ காற்று, எங்களை வழி நடத்தும் காற்று அப்பா, எங்களை உங்க சித்த போல வழி நடத்துங்கப்பா. என் சுய எண்ணங்கள் மறித்து போகட்டாப்பா, ப்ளீஸ்ப்பா, வேண்டாம்ப்பா. எங்கள் சுய எண்ணங்கள், மாம்ச எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆவியானவரே நீங்களே எங்களே வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம தாழ்த்து நம்ம கேட்க மாதிரி நமக்கு ஆண்டவர் கிடப்பட்ட நேரம் நேசரின் மார்பினிலே நீதாய் சாய்ந்திடப்பா. உள்ள நெருங்கணப்பா. நேசரின் மார்பினிலே நீதாய் சாய்ந்திடவே ஏக்கமுற்றனப்பா. ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாப்பா. இன்னும் நெருங்கணும்ப்பா. ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. மெல்லிய சத்தத்தோடு ஆவியானவரே, ஆவியான விட்டு கொடுக்கலாமா? ஆவியானவரே அப்பா, அன்பின் ஆவியானவர் வாங்கப்பா. ஷதலோதனமாக்கறப்பா, மாம்ச கிரிகளை சுட்டரிக்க வாங்கப்பா. ஆவியானவரே நீர் வாங்கப்பா. ஷதனபோதனமாக்கறவா. ஷதனபோ எங்கள் கசப்புகள், விரோதங்கள், பகைகள் மறையட்டப்பா. ஓ ஷதருதனமௌத. ஆவியானவரே, ஆவியானவரே, ஷதலோதரே, ஷதனமோதனமாக்கறவா, ஷதனமாக்கறவதனமாக்கறவா, ஓ ஷதரேரேரேரேரேரே. நாம் அந்நிய வாசிகள் பேசி ஆண்டவரே, ஓ ஷதரோதரே தலமாக்கறவலவரவாபா, ஓ ஷதரேரே ஷதனமாக்கறவா. எங்கள் மாம்ச எண்ணங்கள் மறையட்டும் தகப்பனே. எங்கள் மாம்ச எண்ணங்கள் மறையட்டும் தகப்பனே. ஆவியானவரே நீர் எங்களை ஆட்கொண்டுங்க. ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு அக்கினியால நிரப்புங்க. அக்கினி ஆவியானவரே, ஆண்டவர் ஜீவ ஊற்றானவரே அப்பா, நீர் எங்கள் மத்தியில் வாங்க ராஜா. எங்களை இயேசுநாமத்தில் மறைத்து வெளிப்படுங்கப்பா. அந்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறப்பா. ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோமப்பா. ஆவியின் வல்லமையை நாங்கள் வாஞ்சிக்கிறப்பா. ஆவியான ஒரு சேனை நிரப்புகிறாங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே அக்கினால நிரப்புங்கப்பா. அவனோட வார்த்தையெல்லாம் நிரப்புங்கப்பா. உங்களோட அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி 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 ஆண்டவரே உங்க பிரசனத்தை நாங்கள் உணர்வுகள மாற்றுங்க தகப்பனப்பா. உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கட்டப்பா. உங்க தயவு எங்களோடு கூட இருக்கட்ட ராஜா. ஆண்டவரே உங்க மகிமையுள்ள பிரசன்னம், மகிமையுள்ள ஆளுகை தகப்பனே உங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா தகப்பனப்பா, இந்த கால வேளையில் நாங்கள் தகப்பனப்பா எங்கள் வாழ்க்கை நாங்கள் உண்மைக்கு அர்ப்பணிக்கிற ராஜா. மகிழ் உங்க பிரசனம், இந்த ஆளுகையும் தகப்பனே நீரே எங்களை வழிநடத்தமா செப்பிக்கிற ராஜா. நீரே எங்களை பொறுப்பேற்றுங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. இயேசு முடிச்ச நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆவியானவர் தாமே நம்மை ஆளுகை செய்ததற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். யோவான் 3:11 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை.
இந்த வசனத்தில் பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடி இருந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த வசனங்கள் இந்த நாளில் நம்மோடு என்ன இடைப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த நாளில் கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். அநேக செய்திகளின் மூலமாக நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், அதை அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் சில நேரங்களில், அநேக நேரங்களில் கூட அவருடைய வார்த்தையின்படி நாம் நடவாமல் சில நேரம் அதை மீறி நடந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக பொய்களை சொல்லியிருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான வஞ்சக குணங்களை நாம் வைத்திருக்கலாம். ஆனால் இன்று தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வசனங்களை நாம் கேட்கிறோமே, அதன்படி நாம் நடக்கிறோமா, தேவனுக்கு நாம் சாட்சியாக நாம் நிற்கிறோமா என்று இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நாம் ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்ய போகிறோம். நாம் முன்பதாக நாம் கடந்து வரப்போகிறோம். நம்முடைய வேதாகமத்தை நாம் கைகள் எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய இருதயத்தில் வைத்து இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே நாம் நடந்து நாம் தேவனுக்கு சாட்சிகளா இருப்போம் என்று நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். எந்தெந்த இடங்கள்ல நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் மீறி நடந்திருக்கிறோமோ இந்த நாள்ல நாம் தேவனிடத்துல நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை மீண்டுமாக பலப்படுத்தி நம்மை புதிய சிருஷ்டியாக இந்த நாள்ல தேவனுக்கு நம்மை சாட்சியாக நிறுத்தும்படியாக நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டும் அதை கேளாதவர்கள் போல அநேக நாட்களை நாங்கள் மீறி நடந்திருக்கிறோமே அப்பா. அப்பா, இந்த வேளையில எங்களை மீண்டுமாக அப்பா நீர் புதுப்பித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக அப்பா உமக்கு சாட்சிகளாக எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிற அப்பா உம்முடைய தயவிற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்நாள் வரை அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் மீறி நடந்திருந்தோமானால் எங்களை ஒரு விசையாக அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து மீண்டுமாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ என் தேவனே அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. அப்பா, நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை அனைவருக்கும் சாட்சிகளாக மாறட்டும்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் எங்கள் வாழ்க்கையை குறித்த சாட்சியை அறிந்து அப்பா உம் நாமத்தை அறிந்த ஜனங்களாக மாற அப்பா எங்களை ஒரு விசையாக மீண்டுமாக புதுப்பிப்பீராக டாடி. அப்பா, இப்பொழுதும் அப்பா நீர் எங்களை புதுப்பித்த கிருபைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக அப்பா உமக்கு நாங்கள் சாட்சிகளாக உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசங்கித்து ஆண்டவரே ஜலத்தினாலும் ஆவியினாலும் அநேக ஞானஸ்தானம் பெரும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நீ சாட்சியாக மாற்றி தந்ததற்காக அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய வசனங்கள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமையை உம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். As a mighty river come by your hand deliver, Lord, let your presence wash over me. Come in your awesome power, come in this final hour, Lord, let your presence wash over me. Come as a mighty river
எங்கள் அன்பின் ஆவியானவரே, அப்பா, நாளுக்கு நாள் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. தேவனாகிய கர்த்தர், எங்களுக்கு நீங்க வாட்டர் பேப்டிசம் எடுக்க நீங்க உதவி செய்தீங்க ஆண்டவர். நாங்கள் ஜலத்தினால நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்தீங்கப்பா ஆண்டவர். நாங்கள் ஆவியினாலும் ஞானஸ்நானம் எடுக்க எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியினால நிரப்பப்படும்படிக்கு, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு, வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு, பெரியவர்கள் முதற்கொண்டு அனைவரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று உமக்காக பெரிய காரியங்களை செய்ய தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. கரங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். May the good God bless you. Have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.